திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நகை அடகு வைக்க போறீங்களா? அப்போ இதை நோட் பண்ணுங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய முடிவு. தங்கத்தை அடகு வைப்பதில் முக்கியமான சில நடைமுறைகள் பின்பற்றப்பட உள்ளன. இந்த நடைமுறைகள் குறித்து இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். நகை அடகு வைக்க போறீங்களா? அப்போ முதல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. தங்கத்தை அடகு வைத்தவர் அதை திரும்ப மீட்க பட்சத்தில் ஏலம் விடும்போது முறையாக ஆர்பிஐ விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளார். வங்கிகள் ஏலம் விடும்போது தங்கத்தை முறையாக ஏலம் விட வேண்டும். வங்கிகள் பொதுவாக ஆர்பிஐ விதிகளை பின்பற்றியே தங்கத்தை ஏலம் விடும். ஆனால் சில அடகு கடைகள் அப்படி செய்வது இல்லை. வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில விதிகளை பின்பற்றுவது இல்லை. அவைகள் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகள் பின்பற்றாமல் தங்க நகைகளை ஏலம் விடுகின்றன. அடகு நிறுவனங்கள் எப்படி இதை தெரிந்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆகியவை ஒரே மாதிரியான விதிகளை வழிநடத்தப்படுகின்றன. இவை ஆர்பிஐ கீழே வரவில்லை என்றாலும் ஏலம் விடுவதில் முறையாக ஆர்பிஐ விதிகளை கடைபிடிக்க வேண்டும். கடன் வாங்கியவர் தங்க கடனை செலுத்த தவறினால் என்பிஎஃப்சிக்கள் மற்றும் வங்கிகள் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு இன்று முக்கியமான விதிகள் செயல்முறைகள் உள்ளன. இந்த செயல்முறைகளை என்பிஎஃப்சிக்கள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும். இந்த செயல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். பொதுவாக தங்கத்தை ஏலம் விடுவதற்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். பல முறை நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். நகை கடன் வாங்கியவர் திரும்பி செலுத்த வரவில்லை என்றால் வங்கி அல்லது என்பிஎஃப்சி ஏலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் அதை முறையாக வாடிக்கையாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த செயல்முறைகள் மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வில் 2024-25 படி 25ஆம் ஆண்டின் தங்கத்தின் விலை குறையும். அதே நேரத்தில் வெள்ளி விலை உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 வருடங்களில் இல்லாத புதிய விலை உயர்வை வெள்ளி அடைந்துள்ளது. இந்தியாவில் தங்கம் வெள்ளி வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வெள்ளி தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும் சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.